நமः சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர், மலேசியாவிலிருந்து. 14/3/2024 பங்குனி மாதம் 1ஆம் தேதி சோபகிருது வருடம் தமிழ் மாதம் முதல் தேதியில் அன்னதானம் செய்ய வேண்டும். நமது அன்பர்கள் இயன்ற வரைக்கும் பிறருக்கு உணவு தண்ணீர் கொடுத்து அன்னதானம் செய்யுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். மலேசியா அனுபவங்கள் ரொம்ப தித்திக்க வைக்கிறது. எல்லோரும் ரொம்ப பாசமாக நடந்து கொள்கிறார்கள். வித்தியாசமாக இருக்கிறது நாடே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நானும் ராக்கியம் எல்லோரும் மகிழ்ச்சியாகவே பயணிப்போம். வியாழக்கிழமை மதியானம் 1 மணிக்கு குருவோரையில் இந்த பங்குனி மாதம் முதல் நாளில் போய் அன்னதானம் பண்ணுங்கள். குருதட்சிணாமூர்த்தியோட அருள் பெறுங்கள். குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு கோயிலில் திருநீர் அணிந்து உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு போய் உணவு கொடுங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். குரு பகவானின் அருளாசி பெறுவதற்கு இது ஒரு அருமையான ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் குருவோட அருளாசி இல்லை, பையனுக்கு திருமணம் தாமதமாகிறது, குழந்தை பிறப்பு தாமதமாகிறது அப்படின்னா நீங்கள் குருநாதரை தான் பிடிக்கணும். குரு தான் குருநாதர். குருநாதர் இல்லாத பாடம் குருட்டு பாடம்னு சொல்லுவாங்க. அதனால் குருநாதரே வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஸோ அங்கே தான் கண்ணுக்கு வெளிச்சமாக குருநாதர் இருப்பார். இது சபரிமலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம்பாங்க. ஒரு குருசாமியோடு போனால் எல்லாமே இயற்கையாகவே நடக்கும். ஒரு குருசாமி இல்லாமல் யாரும் இது வரைக்கும் சபரிமலைக்கே போனதில்லை, போகவும் மாட்டோம். ஏன்னா நமக்கே இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் போயிருப்போம். ஆனால் குருசாமி இல்லாமல் ஏன் சபரிமலைக்கு போக மாட்டேங்கிறோம்னா, குருசாமியோடு போனால் தான் ஐயப்பன் வழிகாட்டுவார். அதனால தான் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை குருசாமியோட போனால், குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் குருசாமியோட போனால். தனியாக போனீங்க அப்படின்னா இதிலெல்லாம் இடர்பாடுகள் வருங்கிறதுனால தான் ஒரு குருசாமி அப்படின்னு ஒருத்தரை ஐயப்பன் அங்கே வழிகாட்டுவதற்காக வைக்கிறார். அதனால் குருநாதர் அமைப்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இன்று என்ன வேணால் செய்யுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொன்னோம், வியாழக்கிழமை வாங்கி கொடுங்கன்னு. அதில் நம்ம முத்துரத்னம் சொன்ன மாதிரியே ஸ்வீட்டோடு நின்னார். கபிஸ்தலம் சுவாமிநாதன் நான் வேறு பக்கத்தில் இல்லையே சாமி, நான் என்ன சாமி பண்ணுறது, நான் ஜிபே பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் சாமி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். சில்தார் சாமி நான் வாங்கி பார்சல் அனுப்பிட்டுமான்னு மெசேஜ் போட்டிருந்தார். ஆனால் இப்போ தான் நான் மலேசியாவில் இருக்கேன்ல, அதனால் லோக்கலில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கோவிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உதவி செய்யுங்கள். குருதட்சிணாமூர்த்தியோட அருள் பெறுங்கள். அருமையான வியாழக்கிழமை. வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். காரடையான் நோன்பு அருமையான ஒரு தினம். எம்பெருமானை வணங்குங்கள். காலை 7:27 வரைக்கும் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு வளர்பிறை பஞ்சமி. இரவு 10:23 வரைக்கும் பரணி, அதன் பின்பு கிருத்திகை. பரணி நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் அவிட்டம், கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் சதயம். அதிகாலை 5:23 வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரம், அதன் பின்பு வைதிருதி நாமயோகம். வைதிருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். காலை 7:27 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு மாலை 5:51 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பட்சி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி
கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓம் நமः சிவாய.